அண்ணா நிறுத்துங்க. ஆட்டோ ஆட்டோ. டேய், எப்படி வரா பாரு உன் தம்பி. ஏய், எங்கேயாவது ஒரு இடத்துல நின்னுட்டு வர வேண்டியதானே? எதுக்கு இப்படி நனைஞ்சிட்டு வர? அங்க நின்னா மொபைல நோண்ட முடியாதுல்ல, அதான். புள்ள பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாரு. மா முதல்ல துண்டு எடுத்துருவாமா, வந்த உடனே ஆரம்பிக்காத. சரி வர ஒண்ணும் சொல்லிடக்கூடாது. கோவம் மட்டும் அப்படியே வந்துரும். பட போமா. என்னடா இப்படி பாருக்கா நனைஞ்சிருக்கு? செம்ம மலை. அக்கா என்னவா? ரஜினி அக்கா இன்னும் வீட்டுக்கு வரலையா? வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்காங்க. இந்த குடுமா. என்னடா மலையில ஃபுல்லா நனைஞ்சிட்டேன், சூடா இஞ்சி டீ போட்டு கொண்டு வரேன். எனக்கும். இருங்க போட்டு எடுத்துட்டு வரேன். தொடடா. என்னாச்சு மேடம்? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்படியா? நீங்க இப்படி வாங்க மேம், நான் என்னன்னு பாக்குறேன். இப்படி வாங்க கொஞ்சம். என்னன்னு தெரியல, சுத்தமா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மேடம், இங்க பக்கத்துல தான் மெக்கானிக் ஷாப் இருக்கு, வாங்க அங்க போய் என்னன்னு பார்க்கலாம். இல்ல பரவாயில்ல, நோ தேங்க்ஸ். இல்ல மேடம் பயப்படாதீங்க, நமக்கு தெரிஞ்ச கடை தான், வாங்க போலாம். வாங்க மேடம், இங்க பக்கத்துல தான் இருக்கு, வாங்க. ஃபுல்லா நனைஞ்சிட்டேன்க்கா. ராதிகா, என்ன ரஜினி அக்காக்கு கால் பண்ணணுமா? இல்ல ராதிகா, நான் கால் பண்ணேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கும். மழையால எங்கேயாவது வெயிட் பண்ணிட்டு இருப்பா. மழை நின்ன உடனே வந்துருவா. நீங்க ரொம்ப சீனா போடாதீங்க. அவ கேட்க மாட்டாடா, அவ கேட்கவே மாட்டா. எங்க இருந்து தான் புடிச்சிட்டு வந்தாலோ தெரியல ரஜினி இவளை. வாங்க மேடம். மேடம், இதுதான் நான் சொன்ன மெக்கானிக் ஷெட்டு. நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க மேம், நான் போயிட்டு மேலதான் இருப்பாங்க மெக்கானிக், நான் போய் கூட்டு வந்துடுறேன், நீங்க இங்க இருங்க. மணி 9 போகுது, இப்ப என்ன பண்றது? என்னடி இந்த மழை இன்னும் நிக்காம இப்படி கொட்டுது, எப்ப நிக்கும் தெரியலையே. ஹலோ, சொல்லுங்க பத்மாமா. பார்த்திபா, நீ எங்க இருக்க? என்னாச்சு பத்மாமா, ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? இல்ல, ரஜினி இன்னும் வீட்டுக்கு வரல. போன் பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன சொல்றீங்க? இன்னும் வரலையா? ஆமா பார்த்திபா, வீட்ல சொன்னா அதெல்லாம் வந்துருவான்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குப்பா. என்ன பத்மாமா, மணி 9 போகுது, இவ்ளோ லேட்டா சொல்றீங்க? கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சரி, நீங்க போனை வைங்க, நான் போய் பாக்குறேன். சரி பார்த்திபா.
சார் என்ன சார்? இல்ல ரஜினி இன்னும் வீட்டுக்கு வரல, அதான் தேடி வந்தேன். அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்புனாங்க. இந்த மழை இல்லையா? ஆமா சார், நான் வேணான்னு சொன்னேன். அவங்க லேட் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்க சார். அப்புறம் வண்டி வேற ஸ்டார்ட் ஆகல, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாங்க சார். என்ன ஆயிலா இருக்கு? அண்ணா சொல்லுப்பா. இந்த பக்கம் ஒரு பொண்ணு யாராவது போனாங்களா? ஆமாப்பா, இங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தது. வண்டி ஸ்டார்ட் ஆகலை போல. அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்தான், அவனும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தான், ஸ்டார்ட் ஆகலை போல. அப்புறம் 2 பேரும் வண்டியை தள்ளிட்டு இந்த பக்கம் தான் போனாங்கப்பா. எந்த பக்கம் அண்ணா? இதோ இந்த பக்கமாக தான். ஓகே தேங்க்ஸ்ண்ணா. சரிப்பா. எங்கடி தள்ளி? எங்க ஓடுறா? ஏய் எங்க ஓட? ஓடி. ஏய் நீ அமைதியா இருந்தனா பூ மாதிரி பார்த்துக்கோ, இல்ல புலியா மாறிடும். ரஜினி, 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 ரஜினி. ஏய் பாதா,
நீ போ போ வரேன். ம். ரஜினி, என்ன நடந்துச்சு? இல்ல, ஆஃபீஸ்ல இருந்து கிளம்ப லேட் ஆயிடுச்சு. வர வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ ஒருத்தர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி என்ன இங்கே கூட்டிட்டு வந்துட்டான். இதான் நடந்துச்சு. சரி, கிளம்பலாம். பைக்கை காலையில வந்து எடுத்துக்கலாம். இப்ப நானே கூட்டிட்டு போறேன். வா வா. மாப்பிள்ள, பார்த்து பத்திரம். மழை வர்றதுக்கு முன்னாடியே கிளம்பி வந்திருக்கலாம்ல. அதான் சங்கரியை முன்னாடியே அனுப்பிட்டாத்த. கடையில ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிருச்சு. தம்பி, ரஜினி ஏதாவது உங்களுக்கு ஃபோன் பண்ணாளா? எனக்கு ஒன்றும் ஃபோன் பண்ணலையே. ஏன் ரஜினி இன்னும் வரலையா? டைம் வேற ஆயிருச்சு. ஆபீஸ்ல ஏதாச்சும் மீட்டிங் இருக்கும், மழை வேற. வந்துருவான்னு நினைக்கிறேன் மாமா. அக்கா மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நான் பார்த்திபனுக்கு ஃபோன் பண்ணேன், பார்த்துட்டு வரேன்னு சொன்னான். இப்போ அவனும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். பார்த்திபனும் போன் எடுக்கலன்னா என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ, ரஜினி, ரஜினி, என்னமாச்சு? மழைனால நீ லேட்டா வருவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னாச்சு ரஜினி? பாத்திபா, இது நீ போட்டிருந்த சட்டை தானே? என்ன இது? உன் போனு ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சுக்கா. ஆமா, ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பும் போதே லேட் ஆகி போச்சு. நான் வண்டியில போகும்போது
ரஜினி உனக்கு ஒன்னும் ஆகலமா? இல்ல ஒன்னும் இல்லல்ல. ஒன்னும் இல்ல பத்மம்மா. நமக்கு கஷ்டத்தை எப்படியெல்லாம் கொடுக்கணும்னு தனியா உட்கார்ந்து யோசிப்பாரு போல அந்த கடவுள். எனக்கு ஒரு கால் பண்ணிருக்க வேண்டியதானேக்கா? டேய் முரளி, அவன் மொபைல் தான் ஆஃப் ஆயிருச்சுல, எப்படி கால் பண்ணுவா? நீ ரொம்ப புத்திசாலி தான். சரி, வழக்கமான நேரம் தாண்டிச்சுன்னா உடனே கிளம்பி போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதானே? ரஜினி, ஏய், இதான் சாக்குன்னு நீ உடனே ஆரம்பிச்சிடாத. அவனே மழையில நனைஞ்சுக்கிட்டு இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தான். நல்ல வேளை நீங்க மட்டும் ஃபோன் பண்ணலன்னா என்ன ஆயிருக்குன்னு யோசிக்க முடியல பத்மாமா. நான் ஒன்னும் பண்ணல பார்த்திபா. உங்க 2 பேரோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஆமா ரஜினி, நீ போய் முதல்ல ட்ரெஸ் மாத்து போ. போ. ரஜினி, இப்ப கூட உன் மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல மாட்டல? என்ன ரஜினி, நான் கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்லல நீ? நான் என்ன சொல்ல பத்மாமா? சொல்ல வேண்டியதெல்லாம் தெளிவா சொல்லிட்டேனே. இதுக்கு மேல எதுவும் இல்ல பத்மாமா. உனக்காக அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் ரஜினி. எனக்காக அவன மாதிரி யாரும் கஷ்டப்பட முடியாது பத்மாமா. அவன மாதிரி என்னை யாரும் கஷ்டப்படுத்தவும் முடியாது. சரி ரஜினி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. ம். பத்மாமா, ஒரு நிமிஷம். இந்த சட்டையை அவன் கிட்ட கொடுத்துருங்க. என்ன தம்பி, ரொமான்ஸ் லெவல் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. எல்லாம் நான் சொன்ன மாதிரி தானே நடக்குது. இதுல என்னென்ன ரொமான்ஸ பாத்தீங்க? அடப்பாவி, என்ன நீ இப்படி பேசுற? நான் எத்தனை சினிமால பார்த்திருப்பேன். வில்லன் கூட சண்டை போட்டு ஹீரோயினை ஹீரோ காப்பாத்தி கூட்டிட்டு வரும்போது டூயட் எல்லாம் பாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுலயும் இங்க எக்ஸ்ட்ரா மழை பெஞ்சிருக்கு. சட்டையெல்லாம் வேற இடம் மாறி இருக்கு. இது சாதாரண மழையில பார்த்திபா, உன் காட்டுல பேஞ்சிருக்கிற காதல் மழை. அண்ணா, நீங்க வேற என்ன? ரஜினி அவ்வளவு ஈஸியாலாம் மாற மாட்டான். இத பாரு, உன்னை விட வயசுல பெரியவன் சொல்றேன். ரஜினி பேசுறது எல்லாம் கணக்கிலேயே வச்சுக்காத. அவளுக்கு மேல லவ் தாறுமாறா இருக்கு. நீ நம்பிக்கையோட போய் தூங்கு, நல்ல கனவு வரும்.